எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலம் வாசவட்டத்தில் புத்தகம் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பு வந்து மண்டிகள் தந்தி நாவல் மூலியமா நான் பயன்படுத்திக்கிறேன். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து பிடித்த எழுத்தாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுடைய படைப்புகளை நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். எனக்கு அந்த வகையில பெருமாள் முருகன் அவர்களுடைய தோன்றா துணை இப்ப இந்த சென்னை புத்தகங்கள் சொல்லி வந்த பாதி மலையேறின பாதகர் அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும்போது அவர் திருச்செங்கோட்டு மலை படிக்கட்டுல எல்லாம் வந்து சோடா வித்தாரு புத்தகங்கள் வாங்குறதுக்கு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மண்டியிடங்கள்னா என்ன? மண்டியிடங்கள் வந்து ஒன்று பள்ளிக்கூடங்கள் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும், இல்லை வந்து ஏதோ ஒரு உத்தியாக இருக்கும், உடற்பயிற்சி உத்தியாக இருக்கும். அப்பவே மண்டி போட சொல்கிறான்னா அப்போ என்ன இருக்கும்? அப்போ அந்த வார்த்தையில் ஒரு கணம் இருந்துச்சு. ஏன்னா அந்த கணம் துரத்திருச்சு அந்த புத்தகத்துக்கு பின்னாடி. அப்போ புத்தகம் வெளியே வந்ததுமே வாஸ்ட். அப்புறம் எனக்கு அறிமுகம் கிடைச்சிது, புத்தகத்தின் ஒரு அறிமுகம் கிடைச்சி. இது லியோ டால்ஸ்டாயோட வாழ்க்கை வரலாறை பற்றின ஒரு புத்தகம் தான் அப்படின்னு சொல்லி, வரலாறுகளை வந்து கட்டுரையாக வாசிக்காம ஒரு புனைவா வாசிச்சா இன்னும் நல்லா இருக்குமே சொல்லிட்டு புத்தகம் வாங்கி வாசிச்சதுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் வாசிப்புல இல்லாதது இரண்டாவது வாசிப்புல கிடைச்சு, இரண்டாவது வாசிப்பு இல்லாதது இப்போ பக்கமா நான் படிச்ச மூன்றாவது வாசிப்புல எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அது அவர்கிட்ட எஸ்ராமோஷன்ட்ட நான் சென்னையில மீட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2 தடவை வாசிச்சிட்டீங்களா அப்படின்னாரு. உங்களோட சஞ்சாரத்தை விட எனக்கு இந்த நாவல் ரொம்ப பிடிக்குங்க சார்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட இலக்கிய வட்டாரத்துல நான் எல்லா நண்பர்கள்ட்டையுமே நான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு புத்தகத்துக்கு தொடர்ந்து படிச்சிருவேன். அந்த வரிசையில இவருடைய நூலக மனிதர்கள் புத்தகம் இருக்கும். அதுல வந்து இந்த வருஷத்துக்கு இதுவும் சேர்ந்துருச்சு. அதனால என்னோட இலக்கியத்தை எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன், நீங்க எஸ்ரோடைய எது படிச்சாலும் மண்டியர்கள் தந்தையை படிச்சு பாருங்க. அது வந்து ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஞானம் அந்த புத்தகத்துல அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த புத்தகத்தை. ஸோ அந்த வகையில உங்க எல்லாத்துக்குமே பார்க்குற உங்களுக்குமே சஜஸ்ட் பண்றதுல சந்தோஷமா இருக்குது. நாவலுடைய தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அங்கி அக்ஸினியா அப்படிங்கிற ஒரு பெண் கதாபாத்திரத்தோட இறப்புலேருந்து தான் தொடங்கும். அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவருடைய பண்ணை வந்து யசியானா போலியானாங்கிறது அவருடைய பண்ணை. அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை தொழிலாளி. எனக்கு முதலே ஒரு கேள்வி இருந்துச்சு, எதற்கு ஒரு தொழிலாளியுடைய இறப்பை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்ஸினியா வந்து டால்ஸ்டாயோடைய வாழ்க்கையில இருட்டு பக்கங்கள்ல தெரிஞ்சிருக்கிறாங்க, புரண்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் நாவல் போக போக எனக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. அந்த அக்ஸினியாவோட பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. எப்படி நீங்க விட்டுடலாம்? ஒரு ஆண் வந்து உங்களை கை வச்சுட்டு உங்க வயிற்றுல ஒரு கருவை கொடுத்துட்டு, எனக்கு உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல, எனக்கு கிடைத்த பரிசு இது, நீங்க எப்படி போய் அவன்கிட்ட சொல்லலாம்? உங்களை அவன் கெடுத்துருக்குறான், அவன்கிட்ட போய் நீங்க சண்டை போடுறதுட்டு இல்லை, நீங்க எனக்கு கடவுள், நான் உங்ககிட்ட வந்து வாழ்க்கை பிச்சை கேட்கல, இது எனக்கு கிடைச்ச பரிசு, நான் போயிடுறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க அங்க இருங்க, நான் இங்க இருக்கிறேன், உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு எப்படி அந்த ஒரு பெண் சொல்லலாம் அப்படிங்கிற இருந்துச்சு. நிறைய முரண்பாடுகள் இந்த நாவல்ல எழுந்துகிட்டே வரும். அவர் அப்படியா, இவர் என்ன இப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இந்த நாவல்ல எழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அக்ஸினியாவுடைய இறப்புலேருந்து தொடங்கும். அதுக்கடுத்து இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிறைய கதாபாத்திரங்கள் பிடிக்கும். அதுல ரொம்ப பிடிச்சி திமோஃபின்னு ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்க. அவர் தான் வந்து டால்ஸ்டாய்க்கும் அக்ஸினியாவுக்கும் பிறந்த கள்ளக்காதலில் பிறந்த ஒரு மகன் திமோஃபி. அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாவல்ல. அவன் ரொம்ப ஒரு முரணனா இருந்துட்டு அவன் ஒரு கேள்வி அவனை துரத்திக்கிட்டே இருக்கும், என் தந்தை யார், என் தந்தை யார் அப்படின்னு துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா இந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டத்துல அந்த பண்ணைகள்ல இருக்கக்கூடிய அதிகபட்ச பிள்ளைகள் வந்து ஒரு இராணுவ வீரருக்கோ ஒரு வந்தேரிக்கோ இல்லை வந்து அந்த பகுதியில வந்து தங்கி இருந்து போன ஏதோ ஒரு அதிகாரிக்கோ பிறந்த ஒரு பையனாதான் இருப்பான். அதை அவங்க அங்கீகரிச்சு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா அந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து இப்படிதான் இருக்கு. இது வந்து டால்ஸ்டாய்க்கு மட்டும் நடக்கல, டால்ஸ்டாய்க்கே ஒரு தம்பி இருந்திருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி கள்ளக்காதல பிறந்த ஒரு பையன் இருந்திருக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் ஒரு பண்ணை தொழிலாள இருந்திருக்கான். அது டால்ஸ்டாய்க்குமே பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டால்ஸ்டாய்க்குமே அது நடந்திருக்கு அந்த விஷயம். அவருக்குமே ஒரு கள்ளக்காதல் இருந்து அதன் மூலியமா ஒரு பிள்ளை பிறந்தாங்க, திமோஃபி.
அடுத்து வந்து இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா நான் பார்க்கறது சோஃபியாங்கிற ஒரு கதாபாத்திரம். அவங்க தான் டால்ஸ்டாயோடைய மனைவி, திருமணம் செய்த மனைவி. நிறைய மனைவியில் இருந்தும் அங்கீகரிக்கப்பட்ட மனைவி சோஃபியா. சொல்லப்போனா சோஃபியா தான் வந்து அவருடைய ஆளினாளா இருக்கிறாங்க. அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, இல்லை ஒரு தொடர் எழுதுறாரு, கவிதை எழுதுறாரு, கதை எழுதுறாருன்னா அதை பிரதி எடுத்து அந்த பிரதியில தவறு இருந்தா அதையும் சுட்டி காட்டி இதை நீங்க எழுதுங்க. போன வாரம் கடிதம் போட்டிருக்காங்க, அந்த கடிதத்தையே நீங்க மறுபதில் ஏன் எழுதாம இருக்கீங்க, அந்த மாதிரி நினைவூட்டுறது. அவருடைய சொந்த டைரியை படிக்கிறது முத கொண்டு அவரை தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரர். அது இல்லாம டால்ஸ்டாயோட மனைவிங்கிற அங்கீகாரம் அவங்களை விட்டு போயிருமோங்கிற பயத்திலேயே அவங்க அவரை விடவும் மனசு இல்லாம கூட இருந்துகிட்டும் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. சோஃபியா வந்து ஆரம்ப கட்டத்துல ரொம்ப கெட்டவளா இருக்கிற மாதிரி தான் நாவல்ல போச்சு. ஆனா ஒரு கட்டத்துல சோஃபியாவுடைய நிலைமையை சொல்லும்போது அவ சரியான முடிவு தான் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்தேன். அவன் சோஃபியா திருமணமாகி டால்ஸ்டாயோட வீட்டுக்கு வரும்போது டால்ஸ்டாயோட பண்ணை எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அவங்க சீரமைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பண்ணு கட்டுறது வரைக்கும் ஆப்பிள் தோட்டம் இருக்கும் அவங்களுக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய தோட்டத்தை அந்த ஒரு அம்மா தான் நிர்வகிக்கிறாங்க. வீட்டில் வந்து அந்த கிச்சன்ல இன்னைக்கு காலையில் என்ன செய்யணுங்கிறத கொண்டு அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க. டால்ஸ்டாய்க்கு ஒரு பழக்கம் இருக்குமா, என்ன பழக்கம்னா அவர் எதையும் வாயில சொல்ல மாட்டாருங்க, எழுதி கொடுத்துருவாரோ. அவர் உணவு எதை வேணும் கூட அந்த எனக்கு மதியம் எனக்கு சூப், எனக்கு மட்டன் சூப் வேணும், எனக்கு தக்காளி சூப் வேணும் கூட அவர் எழுதி கொடுத்துருவாரோ. எப்பயுமே தன்னுடைய கோட் பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு துடிச்சீட்டும் ஒரு பேனாவும் வச்சே இருப்பாராம். அவர் எங்கே நடப்பாடையில பண்ணைகளில் சுற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கதை இல்லை கரு கிடச்சுன்னா உடனே அதை எழுதி வச்சு போகிறோம். ஸோ அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த கதையில ரொம்ப இது நான் நாவல் ரெஃபர் பண்ண எல்லாருமே என்கிட்ட திரும்ப சொல்லுவாங்க, இந்த டிமிட்ரி கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. அவன் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் டிமிட்ரி வந்து அவருடைய பண்ணையிலே வாழ்ந்துருக்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அந்த பண்ணையிலே இருந்து ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு தச்சர் வீட்டுல வந்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் யாருக்கிட்டையும் போய் உணவு கேட்க மாட்டான். அவனுக்கு உணவு தானா கொடுப்பாங்க. பசிச்சிச்சுன்னா தன்னோட வயிற்றை வந்து பொறுத்துக்கா, இன்னைக்கு உனக்கு உணவு இல்லை அப்படின்னு அவன் வெளிப்படையா பேசணும் அவன் வயிறுக்கிட்டே. அவனுடைய கதாபாத்திரம் ரொம்ப நீங்க சிறு வயதுல கூட அந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரம் நீங்க பார்த்துருக்கலாம். தவளை போச்சுன்னா தவளைக்கு சல்யூட் அடிப்பான், தவளைக்கு திருமணம் பண்ணி வைப்பான். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரமா இருப்பான். டால்ஸ்டாய் வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த டிமிட்ரி வந்து அவனுக்கு அந்த பண்ணையில தெரியாது, ரகசியமே இருக்காது. எல்லா ரகசியமும் தெரியும். சொல்லப்போனா அந்த பண்ணைக்கே தெரியும் டிமோஃபி யாருங்கிறது தெரியும். டிமோஃபி யாரு, அவனுக்கும் டால்ஸ்டாய்க்கு என்ன உறவுங்கிறது அந்த பண்ணைக்கே தெரியும். ஆனா ஒரு பொழுதும் அக்ஸினியா வந்து ஒத்துக்கவே மாட்டா, அவர் தான் உன்னுடைய தந்தை அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆனா டிமிட்ரி ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவான்னா, அவர் தான் உன்னோட அப்பா, ஆனா நீ போனேன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவான். இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஒரு இடத்துல டால்ஸ்டாய் வந்து கோதுமை வயல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய குதிரைகள் ஆடத்தை எடுத்து ஓங்கி வீசிடுறான் அவர் மேல. அவருடைய கன்னத்துக்கு நெத்தியில பட்டு காயம் ஆயிடுது. அவரு கவனிக்கல, விட்டுட்டாரு. அவனுடைய கோபம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவரு ஒரு இடத்துல சொல்றாரு, அவங்க 2 பேரும் சந்திக்கும் போதே அவர் சொல்றாரு, உன்னுடைய கோபம் என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கு கூட எஸ்ரா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பாறையை வந்து மோதிக்கிற தண்ணீருக்கு பாறை மேல் கோபம் வருமா, இல்ல மரத்தை விட்டு விளைகிற பூக்களுக்கு மரத்தின் மேல் கோபம் வருமா, இல்லை பூக்களுக்கு மரத்தின் மேல் கோபம் வருமா அப்படின்னு ஒரு ஊமைப்படுத்தி எழுதியிருப்பாரு. அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. டிமிட்ரி மூலமா தான் இவன் தான் உங்க அப்பா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அந்த கோபத்துல அடிச்சிருவான். இப்ப நம்ம மாணவர்லாம் இவ்வளவு முரண்பாடா இருக்காங்களே, ரொம்ப ரூடரா இருக்காங்களே, கல்வி இல்லாதனாலதானே இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஏற்படுத்துறாரு அது பண்ணையில. சோஃபியா கிட்ட இருந்து பயங்கரமான எதிர்ப்பு அதுக்கு வருது. இல்ல அவங்க வந்து வேலை செய்யற பணியாட்கள், அவங்களுக்கு பணி நீங்க கல்வி கொடுத்துட்டு உங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கும்போது டால்ஸ்டாய் சொல்றாரு, அந்த இடத்துல எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாமும் மனிதர் தான், அவங்களும் சக மனிதர் தான். நம்மள்கிட்ட நிலம் இருக்குதே தவிர அவங்கள்ட்ட நிலம் இல்லை. அதுக்காக நம்ம வசந்தம் கிடையாது. அவங்களும் சக மனிதர்கள், அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கொடுக்க முன்வராரு. பள்ளிக்கூடமும் தொடங்குறாரு. அந்த செயல் ஒரு சிலருக்கு பிடிக்காம ரஷ்ய அரசாங்கத்துக்கு அந்த இதை சொல்லி போடுறாங்க. ஸோ அரசாங்கத்திலேருந்து வர்றாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா,
டால்ஸ்டாய் வந்து ஒரு பெரிய அச்சகத்தத்தினுடைய பண்ணையில நடத்திட்டு அரசுக்கு எதிரான பிரசங்க துண்டுங்களை வந்து பதிச்சுட்டு விநியோகித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தேடுறாங்க. அந்த சமயம் டால்ஸ்டாய் வீட்டில் இல்லை, அவர் துலாங்கிற பகுதிக்கு போயிடுறாரு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போயிடுறாரு. அதனால அவங்க ரொம்ப தேடுறாங்க, எதுவுமே கிடைக்கல. கிடைக்காத பட்சத்துல கவர்மெண்ட்ல இருந்தும் அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வருது. நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறீங்க, பள்ளிக்கூடத்தை உடனே ரத்து பண்ணுங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் மாணவர்கள் வழி தவறி போகக்கூடாததுக்காக சிறு பிள்ளைகளுக்கு நான் கல்வி தரேன், அதுல உங்களுக்கு என்ன முரண்பாடுன்னு அப்படின்னு சண்டை பண்ணி ஒரு கட்டத்துல வந்து பள்ளிக்கூடத்தையும் மீறி தொடங்கி கல்வி ஆரம்பிக்கிறாரு. ஒரு இதழ் ஆரம்பிக்கிறார், கல்வி இதழ். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜார் அரசாங்கத்தோடைய கவனத்துக்கே போய் இதெல்லாம் நடத்தவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சோஃபியா வந்து விட்டுருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது டால்ஸ்டாயே முன் வந்து சரி நான் விட்டுறேன், இதுக்கு மேல நான் அது பெருசுபடுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிறாரு. ஏன் இந்த இடத்துல ஒரு ரொம்ப கல்வியை முன் வச்சான்னா, அவன் கோவத்துல அடிக்கிறான். அந்த அடிக்கும்போது அந்த முரட்டுத்தனத்தை சிறுபிள்ளைகள்ட்ட இருந்து விளக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பண்ணையில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்ம வந்து நிலம் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், அது இல்லாம நாம கற்ற கல்வியும் அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியும் அவரு கொடுக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த இடம் எனக்கு டால்ஸ்டாயோடைய இடம் பிடிச்சிருந்து. ஆனா அவருடைய மறுபகுதினா அது ரொம்ப முரண்படாத இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவருடைய இளமை பருவத்துல அவர் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது தேசிகள்கிட்ட அவர் போக மாட்டாரு, அவரை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட மாது சீட்டாட்டன் கிட்டத்தட்ட அவருடைய 3 பங்கு சொத்துல 1 பங்கு சொத்தை கிட்டத்தட்ட 3000 ரூபில்கள், அப்பயே 3000 ரூபில்கள் வந்து லாஸ். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாரு டால்ஸ்டாய், அவரால் முடியல, ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அவருடைய சகோதரர்கள் தான் வந்து அவரை மீட்டெடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சோஃபியாவோட திருமணம் நடக்குது. இந்த இடத்துல எனக்கு அவர் திருமணத்துல முடிவுல எனக்கு வருத்தமா இருந்துச்சு, ரொம்ப சுயநலமா இருந்தது டால்ஸ்டாய் அந்த இடத்துல. அவர் நினைச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் இராணுவத்தில் இருக்கும்போது சக இராணுவ போராளி, சக இராணுவத்தில் இருந்த ஒரு உமன் அவங்களோட எல்லாம் உறவுல இருந்தாரு, வேசிகளுடைய தொடர்புல இருந்தாரு, அதாவது அவங்களுடைய உறவுல இருந்துட்டு இருந்தார். அவர் திருமணம் வரும்போது நான் எப்படி வந்து, அதாவது நானும் ஒரு சக பண்ண தொழிலாளி இருந்தா நான் வந்து அக்ஸினியாவை திருமணம் பண்ணியிருப்பேன். ஆனா நான் யாரு, நான் கிட்டத்தட்ட இத்தனை பண்ணைகளுக்கு நான் சொந்தக்காரன், என்கிட்ட கிட்டத்தட்ட இத்தனை ஏக்கர் இருக்குது, நான் எப்படி போய் ஒரு பெண்ணை திருமணம், ஒரு தொழிலாளி எப்படி திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு குடும்ப அந்தஸ்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் சோஃபியாவை சொத்துக்காகவும் திருமணம் பண்றாரு. எனக்கு அந்த இடத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன, ஒரு பெரிய கிட்டத்தட்ட ரஷ்ய உலக இலக்கியமே கொண்டாடக்கூடிய ஒரு எழுத்தாளர் இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பதிலிச்சு, அவரும் மனுஷன் தானே, அவருக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அற்ப புத்தியும் அவருக்கு இருக்கும் தானே அப்படின்னு நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, அதுல அவரும் சாதாரண மனுஷன் மாதிரி தான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா எனக்கு வருத்தம் இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து அக்ஸினியாவை ஏமாத்திட்டாரோன்னு தான் நான் நினைக்கல. அதுதான் நான் இந்த நாவலில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதான் வாழ்க்கை வரலாறு படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். அந்த சோஃபியாவோட திருமணமும் பயங்கரமா இருக்கும். சோஃபியாவோட வீட்டுக்கு அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பார். சோஃபியாவோட ரொம்ப வயது மூத்தவர், கிட்டத்தட்ட சொல்ல போனா சோஃபியோட அம்மாவும் அவரு ஒரே பேட்ச், ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஒரே வயதுடையவர்கள். ஆனா சோஃபியாவுடைய அக்காவுக்கு டால்ஸ்டாய் மேல விருப்பம். அங்க போக வர அவன் அக்காவுக்கு மேல விருப்பம் வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த மாதிரி பெரிய பொண்ணு உங்க மேல விருப்பப்படுறா, நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு. இவர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு, நான் சோஃபியா காதலிக்கிறேன், நாங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சோஃபியாவை திருமணம் பண்ணிட்டு அடுத்த நாளே அவங்களுடைய பண்ணைக்கு கிளம்புறாங்க. அப்போ போகும்போது அந்த இடத்துலயும் எனக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அவருடைய ஆணாதிக்கம் அந்த இடத்துல இருந்துச்சு. என்னன்னா, அவர் போகும்போது அந்த சாரட் வண்டியில அவருடைய முதலிரவை முடிச்சுட்டு போயிடுறாரு. அந்த முதலிரவோட சோஃபியாவுக்கு 1% கூட விருப்பமே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு கற்பழிப்பு தான் அந்த இடத்துல. அந்த இடத்துல அவன் என்ன நினைப்பானா, காரி உமிழப்பட்ட ஒரு எச்சில் நான், அந்த இடத்துல நான் எச்சிலாதான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல சோஃபியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சோஃபியா வந்து தன்னுடைய வந்துட்டு கிட்டத்தட்ட 1/3 பங்கு சொத்தை அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு பண்ணை இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு, இப்படிதான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளமா அவங்களுடைய பண்ணை இருந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அவங்ககிட்டதான் அவங்க ராஜா அளவுல வாழ வேண்டியங்க, அழுக்கு மெத்தைகளை படுத்துட்டு இருப்பாங்க, வெள்ளி பூஜாக்கள் எதுவுமே மேஜைமெண்ட் இருக்காது. கிட்டத்தட்ட பண்ணையை சீரழிஞ்சு போயிருக்கு. இவங்க வந்துதான் பண்ணையை சீரமைப்பு பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த பண்ணையவே அவங்க வந்து மீட்டெடுக்கிறாங்க சோஃபியா. ஸோ இந்த கதை சோஃபியா வந்து நடுவுல தான் சொல்றாரு,
சோஃபியா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அக்ஸினியாவுக்கு ஆப்போசிட் பண்ணி அக்ஸினியாவை வெறுக்கிற அளவுக்கு எழுதி, ஏன்னா எந்த பெண்ணுக்கு வந்தாலும் கோவம் வரும் இல்லைங்க, தான் கணவன் வந்து இன்னொரு தன்னுடைய முன்னாள் காதலின்னா நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்னன்னா அக்ஸினியா மாதிரி அவங்களும் ஒரு சிவப்பு வாங்கி அணிஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் டால்ஸ்டாய் வந்து அந்த அக்ஸினியா வீட்டை கடந்து போறாரோ அப்பெல்லாம் அவங்களும் அதே மாதிரி ஒரு சிவப்பு வாங்கி அணிஞ்சுக்கிட்டு நார்மல் அந்த மாதிரி போட்டு போகலாம். அவர் அந்த பக்கத்தும் பாக்குறாரா, அக்ஸினியா திரும்பி பாக்குறாரா, அவன் தான் சோஃபியா தான் அக்ஸினியா மாதிரி உடை அணிஞ்சிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. அவர் திரும்ப கூட இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துல அவருடைய பர்சனல் டைரி எடுத்து படிச்சிடுறாங்க. அதுல சோஃபியாவை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை படிச்சதுமே சோஃபியாவுக்கு வந்து அக்ஸினியா மேல டால்ஸ்டாய் வச்சிருந்த கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த கட்டத்துல இருந்து சோஃபியா வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சோஃபியோட கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. இது அப்புறம் வந்து இந்த டிமிட்ரி வந்து அவனை தூண்டிக்கிட்டே இருப்பான், அவன் தான் அவங்க அப்பா, அவங்க தான் அப்பா அப்படின்னு. இவனுக்கு வந்து என்ன அவரை மகனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல்லே இருந்துகிட்டே இருப்பான். யாரு, நம்ம திமோஃபி. ஒரு கட்டத்துல ஜிப்சிகள் வருவாங்க அவங்க பகுதிக்கு, அந்த பண்ணைக்கு வருவாங்க. ஜிப்சிகள் வந்து அவங்க செய்யற மாயாஜால வித்தைகள் அது இது என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அங்க வயதான ஒரு கிழவன் இருப்பான். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இவங்க அப்பா வந்து இவனை ஏத்துக்கணும், அதுக்கு ஏதாவது வசி மருந்து இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிழவன் வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன பவுடர் மாதிரி கொடுத்து இதை வந்து அவரு குடிக்கக்கூடிய பானத்துல கலந்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை ஏத்துக்குவாரு, அதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு. ஜிப்சிகள் அவர் வீட்டுக்கு முறைப்படியே வந்து ஜிப்சிங்க நாங்கள் நடனம் ஆடுறோம், நீங்க அந்த விருந்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் கூப்பிடுறாங்க. டால்ஸ்டாயும் அதே மாதிரி விருந்துக்கு போறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு குளிர்பானம் கொடுக்குறாங்க. அந்த குளிர்பானத்துல தெரியாதனமா டிமிட்ரியும் திமோஃபியும் அந்த பவுடரை கலந்துடுறாங்க. கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்திருக்கிறாரு. ஒரு பெண் வந்து நடனம் ஆடிட்டே இருந்திருக்கிறா. டால்ஸ்டாய் வந்து எங்களோட நடனம் ஆடுன்னு சொல்லும்போது இவருக்கும் அந்த லைட்டா மது போதை ஆயிடுச்சு. இவரும் நடனம் ஆட போய்கிறாரு. நடனம் ஆன போனாரு. கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு அரிசி முட்டை தள்ளியும் போட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்து வாயில நுர தெளிகிறாரு. நான் அந்த இடத்துல டால்ஸ்டாய் இதோட முடிஞ்சிட்டாரு அப்படிதான் நினைச்சேன். அப்புறமா அடுத்த நாள் காலையில தான் தெரிய வரும், ஜிப்ஸ்னு அடிச்சு துரத்திடுவாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. தகவலும் தெரிஞ்சிடும் இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து டால்ஸ்டாய் வந்து ஒரு இடத்துல கூட சத்தமா பேசியிருக்க மாட்டாரு. என்ன ஆனாலும் அக்ஸினி அந்த பண்ணை விட்டு போகக்கூடாது, அக்ஸினி அந்த பண்ணை விட்டு போனா நான் இந்த பண்ணை விட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விவாதத்துல வந்து சோஃபியா கிட்ட சொல்லுவாரு. அந்த சொல் கேட்டது வந்து டால்ஸ்டாய் கிட்ட வந்து சோஃபியா வந்து பண்ணையை விட்டு அக்ஸினியாவை அனுப்புறதை பத்தி பேசவே மாட்டாங்க. இடம் மாத்துறதுக்கு பத்தியும் பேசுவாங்க, பண்ணை விட்டு துரத்துறதுக்கு அவங்க பேசவே மாட்டாங்க. அவர் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது நிறைய வெளிமாதர்கள்ட்ட போயிட்டு அவருடைய ஆண் உறுப்புலேயே ஒரு புண்ணு வந்து எனக்கு அதை படிக்கும்போதெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. அவர் ஆண் உறுப்புலேயே ஒரு சின்னதில் ஒரு புண்ணு வந்துடும், அது அறுவை சிகிச்சை பண்ணாதான் ஒரு குணமாவார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வந்து ஒரு ரஷ்யாவுடைய முக்கிய ஒரு பகுதியில இருந்து 6 மாசம் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் ஓய்வு எடுத்துட்டு தான் அவரு அடுத்து திரும்ப தன்னுடைய பண்ணைக்கு வந்து தன்னுடைய தொழில் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வந்து இவர்கிட்ட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, நாவல்ல சொன்னது, தன்னுடைய இருந்த பண்ணை தொழிலாளர்களுக்கு தாங்கிட்ட இருந்த ஏக்கர் நிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஒவ்வொரு பணியாளர்களும் கொடுத்துட்றாரு. பாதி வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றேன் அந்த தொகையில. இப்போ 100 ரூபாய்க்கு நான் தரேன்னா 50 ரூபா நான் ஃப்ரீ, மீதி 50 ரூபாய நீங்க 6 வருஷத்துல எனக்கு கொடுத்தா போதும்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவருடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு கட்டத்துல அந்த செயல் அரசாங்கத்துக்கு பிடிக்காம அரசாங்கத்துக்கு உளவாளிகள் வந்து போகும்போது அந்த உளவாளிகளே சொல்லுவாங்க, ரஷ்யால இந்த மாதிரி பண்ணைய எங்கேயும் பார்த்தல, சகோதரத்துவமா இருக்கீங்க, ஒரு முதலாளிங்கிற இதே இல்லை, இவ்வளவு நட்பா இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு அவன் புகார் அவனுடைய ரிப்போர்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டா கொடுத்துட்றான். அங்க ரொம்ப மோசமா இருக்குது, அங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவர் மேல வந்து பெரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி போகுது. ஒரு கட்டத்துல ரஷ்யால வந்து ரொம்ப பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல இவர் நிறைய களப்பணி செஞ்சு பஞ்சத்துல தன்னுடைய பண்ணைகள்ல இருந்த நெருமூட்டைகள் தானியங்கள் எல்லாத்தையும் விநியோகிச்சிருக்கிறாரு. அரசாங்கம் அதுக்கு எதிராக வந்து கேள்வி எழுப்பியிருக்கு, செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்னு. நீ செய்யலாம்டா நானே செய்யறேன் அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பேசும்போது, நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா நான் பேசுறது அரசாங்கம் எதிராகவே இருந்துட்டு போகுது, மக்களுக்கு நல்லது செய்யும்போது அதை தடுத்து நிறுத்தீங்களே, நீங்க என்ன அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தையும் அந்த இடத்துல ஏற்று பேசியிருந்தாரு. எனக்கு அந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இடம் வருவோம், அந்த இடம் டிமிட்ரியும் திமோஃபியும் ஒரு வயல நடந்து போயிட்டு இருப்பாங்க.
அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. திமோஃபி வந்து அவன் எப்படி அவனுடைய பிறந்ததுலேருந்து தந்தையை வந்து கண்ணெதிரே இருந்தும் தந்தையின் அங்கீகரிக்கப்படல, மகன் அங்கீகரிக்கப்படாத ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான். அவனோட ஏக்கம் அந்த இடத்துல வெளிப்படும். டிமிட்ரி வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்கு. சோளக்காட்டு பொம்மை போயிட்டு இந்த துணியை பாரு, இதை வந்து டால்ஸ்டாய் போட்ட துணி தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் அந்த சோளக்காட்டு பொம்மையை கட்டிப்பிடிச்சுவான். அப்படி கட்டிப்பிடிச்சு தந்தையன்னு சொல்லிட்டு அழுவான். அப்படி ரொம்ப அழுவான். அவனோட ஏக்கம் அதுல வெளிப்படும். எனக்கு அந்த இடம் ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. அவன் பிறந்ததுலேருந்து அவன் அந்த அந்த கண்ணீர் வந்து பிறந்ததுலேருந்தே அவனுடைய அடக்கி வச்ச கண்ணீரோ, அவன் அப்பாவை பார்க்காம, அப்பா வந்து போய் மடியில தவழாம, அப்பான்னு எதுவும் ஆசையை கேட்காம இருந்த ஒரு ஏக்கம் தான் அந்த கண்ணீரை வெளிப்பட்டுச்சோ அப்படின்னா எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டத்து மேல வெறியாயிடுவான் அவன். வெறியை டிமிட்ரி அவனை தூண்டிக்கிட்டே இருப்பான், மூஞ்சில குத்துனான். ஏன்னா அவனுக்கு அந்த அந்த பாசம் கடந்து வெறி வந்துடும். எனக்கு இத்தனை நாள் என் கூட நீ இல்லையே அப்படிங்கிற வெறி வந்து மூஞ்சிலே குத்த ஆரம்பிச்சிடும். அடுத்து இன்னும் ரொம்ப கோவம் என்ன பண்ணுவான்னா, கிட்டத்தட்ட அந்த அந்த சோளக்கட்டு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு விடிகால வரைக்கும் படுத்துருக்கிறான். அவனுடைய ஏக்கங்கள்லாம் அதுலேயே. விடிகால என்ன நினைக்கிறானோ, கற்களை ரெண்டையும் உரசி நெருப்பு வச்சு விட்டு போயிடறான். அவனோட வெறி, அவனோட கோவம் வந்து நெருப்பு வச்சு விட்டுறான். டால்ஸ்டாயோடைய அந்த டால்ஸ்டாயா நினைச்சேன். அந்த கட்டத்துல திமோஃபி வந்து ஊரை விட்டு ஓடிடுறான். இனிமே இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு பண்ணைய போய் சோஃபியா அப்படி கூப்பிடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா வேற பண்ணைக்கு மாத்திடுவான்னு சொல்லிட்டு அவன் இராணுவத்துக்கு போயிடறான்னு சொல்லிடுறான். ஆனா அவன் இராணுவத்துக்குலாம் போல. ஆனா வரும்போது இராணுவ உடையில தான் வரான். அது எப்படின்னு கேட்டதுக்கு, வரும்போது போட துணி இல்லைனால வர ஒரு இடத்துல இருந்த துணி எடுத்து போட்டுட்டு வந்துடுறான். ஸோ இராணுவத்துக்குலாம் போகல அவன். ஸோ அந்த திமோஃபி இது வரைக்கும் இருந்த திமோஃபி ஒரு மாதிரி இருப்பான். இந்த இராணுவத்துக்கு போயிட்டு வந்தான். அது திரும்ப வந்த திமோஃபி ஒரு ரொம்ப புரிதலோட வருவான். அது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தன்னை வந்து அப்பான்னு தன்னை மகனே ஏத்துக்கல, இருந்தாலும் அவனுக்கு போய் சேவை செய்ய ஆசைப்படுவான். டால்ஸ்டாய்க்கு போய் சேவை செய்ய ஆசைப்படுவான். அவருக்கு குதிரை வண்டி ஓட்டுவான். அவரு ஒரு சில நெருக்கடியான காலங்களில் வந்து அந்த போட்டிருக்க கோட்டை கூட அவங்களால கழட்ட முடியாது, அந்த அளவுக்கு கைகள் உறிஞ்சு போயிருக்கும். அந்த நேரங்களில் கோட்டை கழட்டுறதுக்கு உதவி புரிகிறான். இதெல்லாம் எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியுது, எப்படி பண்ண முடியுதுங்கும் போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த இடத்துல. நிறைய கதாபாத்திரங்கள், கிளை கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே நாவலில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள். இந்த திமோஃபி ஊரை விட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் நடக்கும். இந்த இடத்துல டால்ஸ்டாயை வந்து எந்த அளவுக்கு நாவலில் முன்னிலைப்படுத்திருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து திமோஃபி முன்னிலைப்படுத்திருப்பாரு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த நாவலுக்காக செலவிச்சிருக்காரு. டால்ஸ்டாயோட வரலாறு, அவரோட கடிதங்கள், சோஃபியாவோட கடிதங்கள், அவரு டால்ஸ்டாய் எழுதின கட்டுரைகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை வாசிச்சு நல்லா உள்வாங்கி அப்புறம் தான் அது எழுதியிருக்காரு. அவரு 3 வருஷம் தேடியுமே அக்ஸினியாவை பத்தியும் திமோஃபி பத்தியும் 2 பக்கத்துக்கு கூட அவர் கிடைக்கலையா. ஆனா அந்த 2 பக்கமே கிட்டத்தட்ட அவருக்கு மனசுல வந்து அவரு பின்பக்காட்டையில கூட சொல்லியிருப்பாரு, அந்த 2 பக்கமே அவருடைய மனசுல ஒரு கதாபாத்திரமா உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த புத்தகம் ஏன்னா நான் விகடன் நான் தொடர்ந்து வாசிப்பேன். விகடன்லாம் இந்த புத்தகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தேன். அது விகடன்ல பார்த்தீங்கன்னா சிறு துளிகள்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுல ஒருத்தர் படித்தேன், ரஷ்யால கூப்பிட்டு இவர் இதுக்கு பாராட்டியிருந்தாங்க. எங்க ஊர் ரைட்டர் பத்தி நீங்க எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால கூப்பிட்டு இவரை சிறப்பிச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பர்சனலாகவே நான் சந்தோஷப்படுறேன். அப்ப நம்ம பிடிச்ச ரைட்டருக்கு ஒரு விருது அது ரஷ்யாலே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் சோஃபியாவோட கதாபாத்திரங்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி போயிட்டு இடையில கதாபாத்திரத்தை மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாரு எஸ்ரா. இதை நான் புனைவா பார்க்கும்போது நல்லது. ஆனா இதை வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா இது வேற கண்ணோட்டம் தான் அதுல கிடைக்கும் நான் நினைக்கிறேன். புனைவுக்காக சுவாரஸ்ய பகுதிகள் நிறைய சேர்த்திருக்கலாம். டிமிட்ரி கதாபாத்திரம்லாம் நடுநடுவில் ஒரு எனக்கு அதெல்லாம் சுவாரஸ்ய பகுதிகளாக தான் தெரிஞ்சு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15வது அத்தியாயமெல்லாம் ரொம்ப தொய்வா இருக்கும். அது எப்படி கடக்கிறதுனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை இன்னும் வயது பக்குவமானதுக்கு அப்புறம் அந்த பகுதி படிச்சோன்னா எனக்கு இன்னும் புரிதலா இருக்குமோ அப்படின்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது நாவல் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வயது கூட நாவல் வாசிக்க வயதினுடைய புரிதல் வந்து புத்தகங்கள்ல வேற விதமா காட்டுச்சு. எனக்கு இந்த பர்சனலாவே மண்டியில் தந்தையில நான் வேற விதமா புரிஞ்சுட்டேன். முக்கியமா சொல்ல போனா இந்த லாஸ்ட் சீன், அதை வந்து இந்த நாவல் வந்து ஒரு திரைப்படமா எடுத்தா அந்த லாஸ்ட் சீன் வந்து உண்மையுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க அந்த ஐ படம் பார்த்துருக்கலாம், அதுல வந்து இந்த பெரிய பூக்கள் இருக்கக்கூடிய தோட்டத்தை காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு பகுதியை தான் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
அந்த பகுதியில வந்து ஒரே ஒத்த அளவு அந்த பெரிய நீல கோட்டை போட்டுக்கிட்டு அவர் நடந்து போவார். அந்த கற்பனையை நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் நடந்த எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட நான் இது 3வது வாசிக்கும் போதெல்லாம் நான் டால்ஸ்டாயோட குதிரை வண்டி ஓட்டுறவனா இருந்தேன். அவருடைய பண்ணையில பின்னாடி திடீர்னு வந்தேன். டிமிட்ரி வந்து தவளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது டிமிட்ரி கூடவே நான் தெரிஞ்சேன். ஏன்னா பர்சனலா நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய விஷயம் நான் ரொம்ப பர்சனலாவே எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த இவங்களுடைய காதல், அக்ஸினியாவுக்கும் டால்ஸ்டாய்க்கும் காதல், அந்த பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும். அக்ஸினியா கிட்டத்தட்ட அந்த பண்ணையிலே தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அந்த பண்ணையில வேலையில பண்ணை தொழில இருந்துட்டு தேன் எடுக்கிறது, வெண்ணெய் எடுக்கிறது இந்த வேலையில செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பா தவறிடுறாரு, அது தொடர்ந்து அம்மாவும் தவறிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப வயதிலேயே அவங்களும் இந்த தேன் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு பண்ணைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டால்ஸ்டாய் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு வயல் பரப்புல வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டால்ஸ்டாய் பார்த்துடுறாரு. முதல் அறிமுகம், 2வது அறிமுகம், 3வது அறிமுகம் எல்லாம் வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா புணர்தல் இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. தந்தி கம்பங்கள், அந்த தந்தி கம்பங்கள் பத்தி எல்லாம் அதுல சொல்லியிருப்பாரு. அந்த அம்மா அக்ஸினியா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த தந்தி கம்பத்துல போய் காது வச்சு கேட்டுருவாங்க. இதுலதான் நம்ம பேசுறதெல்லாம் போகுமா, எப்படி போகும் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாரு, இது வந்து ஒரு தொழில்நுட்பம், அதனால அப்படிதான் இருக்கும், நாம அங்கேயே பேசினா இங்கேயே கேட்போம் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு இடம் வரும். இவர் வந்து ஒரு துலாங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு ஊருக்கு வருவாரு. அக்ஸினியா கருவாயி குழந்தை பெற்று அவர் வந்ததுமே ஒரு கையில ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குற மாதிரி அந்த குழந்தையை தூக்கி கொடுப்பாரு. உங்கள் மகன் அப்படின்னு சொல்லும்போது அவரு ஷாக்கே ஆக மாட்டார். ஏன்னா அவரு நிறைய அதை மாதிரி அந்த பண்ணையில பார்த்துட்டாரு, தன் அப்பா மூலியமா பார்த்துட்டாரு, சக பண்ணை தொழிலாளர்கள் மூலியமாவும் சக பண்ணை முதலாளிகள் மூலியமாவும் நிறைய விஷயங்களை பார்த்தனால அவருக்கு அந்த ஒரு விஷயம் பெருசாவே தெரியல. என்ன எதிர்பார்க்கிற அக்ஸினியா அப்படின்னு கேட்கறதுக்கு அக்ஸினியா ஒன்னே தான் சொல்லுவா, நான் எதையும் எதிர்பார்க்கல, இது நீங்க எனக்கு கொடுத்த பரிசு, இந்த பண்ணையில நான் இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, எதுவும் வேணாம். அது கிட்டத்தட்ட 3-4 முறை வந்து அக்ஸினியாவை அந்த பண்ணையிலேருந்து வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி நடக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட வந்து ஒரு விட்டையை கொடுக்க மாட்டாரு, இல்ல அவ இருக்கணும் அப்படின்னு. அந்த முதல் அத்தியாயத்திலேயே அவருடைய இறப்பு செய்தி வந்துடும். மாஷாங்கிற அவருக்கு கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள், அதுல வந்து 5 பேர் இறந்து போயிடறாங்க, 8 பேர் தான் உயிரோட இருக்கிறாங்க. டிமோஃபி வந்து 9வது, அவன் வந்து நடுவில் வருவான், ஆனா அவன் கணக்குக்கு 9வது பிள்ளை, ஆனா அவன் அங்கீகரிக்காத ஒரு பையன். அது சோஃபியாவுக்கும் தெரியும். அவர்கிட்ட சொல்லியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் சொல்லாதீங்க, நானே அவருடைய இறப்பு செய்தியை நானே சொல்லிடுறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருப்பாரு. அவரு அந்த இடத்துல அவரு அக்ஸினியா இறந்த செய்தி கேட்டதுமே ஒரு பெருமூச்சு விடுவாரு. அந்த பெருமூச்சுல வந்து தன்னை இத்தனை வருடமா தான் வந்து தூக்கி வச்ச சுமைய மூக்கொலியா காற்றா விட்டுட்டாரோ அப்படின்னு தான் நினைச்சேன். அந்த சீன்லயே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நான் ரொம்ப கிரகிச்சுக்கிட்டேன் அந்த சீனை. காலையில இருக்கக்கூடிய அந்த பனி காலம், கிட்டத்தட்ட பனி ஊத்தும், நல்லா ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இருட்டா இருக்குது. 6 மணி பக்கமா வெயில் வர தொடங்க போது தன்னுடைய பண்ணையிலேருந்து வெளியே வராரு, ஒரு தோட்டத்தை நோக்கி போறாரு. அதே சைட் இன்னொரு சீன்ல வந்து டிமோஃபியும் வெளியே வரான், வீட்டுல இருந்து வெளியே வரான். டிமோஃபிக்கு வந்து ஒரு இடத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு இடத்துல துக்கமா இருப்பான். என்னன்னா இது நாள் வரைக்கும் அம்மானு ஒரு இருந்து நம்மள அதை பண்ணி இதை பண்ணுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாலே, இப்ப இனிமே இல்லையே, தனக்கு இருந்த ஒரு பெரிய கால் விலங்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒரு மகிழ்ச்சி கலந்த துன்பத்தோடையே வெளியே வருவான். டால்ஸ்டாய் நடக்கிறத பார்த்துருவான். இவனும் எங்க போறாருன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போவான். அந்த பகுதி நான் இறுதியில சொல்றேன். எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிச்ச பகுதி. ஆனா இது நாவலுடைய முதல்லயே வந்துடும். இந்த தொடர்ச்சி நாவலுடைய இறுதியில தான் சொல்லியிருப்பாரு. நாம அது எங்கேயோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்போம், ஆனா நாவலுடைய இறுதியில அதை டக்குன்னு உள்ள நினைச்சிருப்பாரு. இவன் இராணுவத்துக்கு போற மாதிரி ஒரு சீன் காட்டிட்டு திரும்பி வந்துருவான். திரும்பி வந்ததுமே ஒரு பெண்ணோட அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அவ பேர் ஓல்கா. அவளுக்கு வந்து ஒரு விதவை, ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவன் வண்டியில இந்த நெல் மூட்டைகளை இல்ல வேற தானியங்களை ஏத்துக்கிட்டு இந்த சந்தையில இருந்து அந்த சந்தைக்கு போயிட்டு வர அந்த ஓல்காவை பார்த்துடுறான். ஓல்காவை பார்த்து ஓல்காவோட காதல் ஏற்பட்டு உன்னை அவளே கேட்டுருவாடி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் யோசிக்காம சரின்னுவான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும் அந்த பண்ணையில. ஸோ அதனால அவனும் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன்றான். இதுல என்ன ஆனா இல்லை முடிச்சிட்டே கொஞ்சம்
இல்லை நான் முடிச்சுட்டு போச்சு. அந்த ஓல்காவுடைய வந்து நல்லா இருக்கும், நல்லா போயிட்டே இருக்கும் அவங்களோட வாழ்க்கை. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடர்பாடு, ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா அவங்க பையனை ரொம்ப பெட்டாயிருவான். அவனும் திமோஃபியும் சொந்த மகன் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டே இருப்பான். நல்ல பேர் அவனுக்கு ஒரு பேர். ஓல்காவும் விட்டுருவா, இவன் நம்ம பையனை ஏத்துக்கிட்டான், நம்மள எப்படி மனைவியை ஏத்துக்கிட்டானோ இது மாதிரி நம்ம பையனை வந்து மகனை ஏத்துக்கிட்டான்னு சொல்லி விட்டுருவான். இவங்க ஏரியில போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன ஆகுனா மீன் பிடிச்சிட்டு மீனை எடுத்து நீ வீட்டுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அந்த சின்ன பையன் போயிட்டு திரும்ப என்ன நினைப்பான், திரும்ப ஏரிக்கா வந்துடுவான். அதுக்கு முன்னாடி இவனும் திமோஃபி என்ன பேசிருப்பானா, மீனோட வீடு எங்க இருக்கு அப்படிங்கும். மீனுக்கு வீடு இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டுக்கும், மீனுக்கு வீடு இருக்குது, ஏரிக்கு உள்ளா இருக்குது அப்படின்னு. இந்த சின்ன பையனா இருக்கும்போது மீன் வீட்டை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நதிக்குள்ள இறங்கிடுறான். ஸோ நீச்சல் தெரியாம அந்த பையன் செத்து போயிடும். அந்த ஓல்கா கதாபாத்திரமும் பையன் செத்து போனதுனாலே ரொம்ப பித்து பிடிச்சி போய் அவளும் செத்துருவா. ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு ஏற்பட்டுமே திமோஃபிக்கு வந்து அது பெரிய இழப்பாயிரும். அதுக்கு அடுத்து தான் கிட்டத்தட்ட திமோஃபி ஒரு 50 வயசு இருக்கும்போது தான் அக்ஸினியா இறந்து போறாங்க. அந்த பகுதிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணது அந்த பையன் இறந்து போனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த பையனோட வருகையும் ஓல்காவோட வருகையும். ஆனால் அது அப்படியே அமைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சம் வருது. பஞ்சத்துக்கு அப்புறம் டால்ஸ்டாய் ரொம்ப புரிஞ்சுக்கிறான். ரொம்ப நம்ம அப்பா அவனும் அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடுறான். அவர் அங்கேயே இருக்கட்டும், அவர் என்னை ஏற்றுக்கவே வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் திமோஃபியே இருந்துட்டு போறேன், டால்ஸ்டாய் இருந்துட்டு போறாரு, என்ன ஒரு பொழுதும் மகனா ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிட்டு அவருடைய பயணிக்கிறான். அவருடைய வெளிநாடுகளுக்கு போறான், அவரோட குதிரை வண்டி ஓட்டுறான், அவருடைய நெல் வயலுக்கு போறான், எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கிறான். இப்பதான் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சொன்ன பகுதி வரும். அவர் வந்து போறாரு அந்த ஒரு நெடும் பயணத்துல, அந்த வயல்ல அந்த பூக்கள் இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல அவர் அப்படியே போறாரு. அந்த போற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அப்படியே அந்த பண்ணை எப்படி இருக்கும், எங்க ஆப்பிள் தோட்டம் இருக்கும், எங்க வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் போட்டிருந்தாங்க, எங்க திராட்சைகள் கொடி எங்க போட்டிருந்தாங்க, அதெல்லாம் போட்டு நானே கிரகிச்சுட்டு அவரு எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது பின்னாடி டிராவல் பண்ணேன். திமோஃபி கூடயே நான் போன மாதிரியே இருந்துச்சு. அவரு ரொம்ப மௌனமா அந்த நடை இருக்கும். ஒரு ஒரு இடத்துல டால்ஸ்டாய் நிற்பாரு. அது வந்து அக்ஸினியோட புதைமேட்டுல இவன் ஒரு மரத்துக்கு பின்னால இருந்து அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது சட்டார்னு மண்டி போட்டுருவாரு. அந்த புதைமேட்டு முன்னாடி மஞ்சள் இதழ்கள் இருக்கக்கூடிய பூக்களை வந்து அந்த சமாதி மேல புதைமேட்டு மேல வச்சுட்டு நன்றி அக்ஸினியான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவன் அப்படியே அந்த இடத்துல உடஞ்சிருவான் திமோஃபி. ஒரு வழியா எங்க அப்பா நான் மண்டி போட வச்சிட்டேன், எங்க அம்மாவை ஏத்துக்கிட்டார்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாவலை முடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை ஏத்துக்க வேணாம், எங்க அம்மாவை ஏத்துக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லியதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நாவல் வாசகங்களை. அது உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பளித்த பாலவு புக் மீட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய பிதற்றல்களை எவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருந்ததுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சேன்.